என் தங்கை. அவள் இழப்பது கிடையாது. இன்னும் சிறிது சென்று பார்க்கின்றேன். என்னால் நடக்க முடியவில்லையே என்று பார்க்கிறேன். இவ்வளவும் தேடி கிடைக்கவில்லையே. என் காலம் எல்லாம் இருக்கிறது. நன்றாக இருந்த குடும்பத்தை நல்ல காரணம் சேர்ந்து நாசம் செய்து விட்டாரே. என்னால் நடக்க முடியவில்லையே. என்ன செய்வேன்? ஐயோ, என்னால் முடியவில்லையே. அப்படியா? உடைய பேர் மாலாதான்.
வந்து கொண்டிருக்கும் நேரத்தில் என்னால் நடக்க முடியவில்லை. தண்ணீர் தாகமாக இருந்தது. மயக்கலையில் அமர்ந்து கொண்டிருந்தேன். அந்த மயக்கலில் இருக்கும் என்னை தண்ணீர் குடித்து காப்பாற்றிய வகையை உண்மைதான். காரணம் நன்றாக இருந்த குடும்பத்தை என்னுடைய தங்கை நல்ல காரணம் சேர்ந்து இந்த குடும்பத்தை பிரித்து நாசம் செய்து விட்டார். என்னுடைய தந்தை இறந்து விட்டார். அவரை தேடி வந்து கொண்டிருந்தேன். ஆனால் என்னால் நடக்க முடியவில்லை. அதனால் மயக்கலிலே அமர்ந்து இருந்து விட்டு நல்ல நேரத்தில் வந்து தண்ணீர் கொடுத்து என்னை காப்பாற்றினீர்கள். உண்மைதான். ஆமா, ஆரோக்கியராஜ் இளவரசன், நீங்கள் ஏழ்மைக்குடியில் பிறந்திருக்கின்றீர்கள். ஏழ்மைக்குடியில் பிறந்திருந்தாலும் தக்க நேரத்தில் வந்து என்னை காப்பாற்றியதற்காக கைமாறாக அவனை காதலிக்கிறேன். ஆமா, அப்படியா? உடைய தாய் தந்தை என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள்? பிறகு விட்டு மேலாகி நகலாக பிறந்து இப்பொழுது இந்த நாட்டை பெயர் நடத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? அப்படியா? நான் இந்த நாட்டை இளவரசனாக இருந்தாலும் என்னை காப்பாற்றுவதற்காக நான் காதலிக்கின்றேன். நாம் இருவரும் ஒருவனமாக வேண்டும். பிறகு உடைய தாய் தந்தை சந்திக்கலாம். அவர்கள் சம்மதத்தோடு நாம் இருவரும் செய்து கொள்ளலாம். பெயர் பாலாபா. உறவுக்கு தகுந்த பெயர் பாலா என்ற பெயர் வைத்திருக்கின்றார்கள். என்னுடைய பெயர் மதன். ஆமா, இருந்தாலும் பெயர் கூட்டம் கரெக்டாக இருக்கின்றது. ஆனால் உன்னை வந்திக்க பார்த்து கிடையாது. புள்ளிமான் காலை துள்ளி ஓடுவது போல கொள்ளையழகை கொட்டி ஓடும் இல்லையே. உன்னை மான் என்று சொன்னால் மானுக்கு விருதில் தன்மை உண்டு. உன்னை மலர் என்று சொல்ல போனால் மலருக்கு வாடும் நிலையும் உண்டு. உன்னை தேர் என்று சொல்ல போனால் தேருக்கு நெகிழ்வு நிலை உண்டு. உன்னை மதி என்று சொல்ல போனால் மதி பாதினால் செய்வது உண்டு.
என்னுடைய தாய் தந்தை சந்திக்க வேண்டும். அவரை பார்த்த பிறகு நம் இருவரும் திருமணம் ஆக வேண்டும். பிறகு இந்த நாட்டுக்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டும். புறப்பட்டு போகலாம். அத்தா நான் மகளா காட்டுக்கு போனது இன்னும் ஆளை காணலையே. மகளே மாலா தெம்ப வர ஆடல் பாட வர நான் பொண்ணுகிட்ட வர என்னாச்சு? காணல போனேன் வெறுப்பு போயினாயா? என்னாச்சு? என்ன மூச்சு வாங்குது? என்ன சமாச்சாரம்? ஆடி பாடி விட்டு ஆனந்தமாக வருகின்றேன். ஆடி பாண்ட மூச்சு வாங்குது. ஏங்கயா அப்பா போசுல பசியா போனேன் ஆடி படுறது சந்தோஷமா வருது. என்ன காரணம்? அப்பா ஆமா நீ ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு போது ஏதோ குரல் வாசி மாறிக்கிறது. ஆட வருது ஆட குழந்தை கேச்சு ஆம்பளை குரல் ஆம்பளை குரல் ஏன் யாரு நம்ம பொண்ணு மூஞ்சி பார்த்து விடுறேன் நான். சமாளியா பாதி பேருக்கு போகுது. மூஞ்சி பார்த்து விடுறேன். முன்னாடி பொருள் சொல்ல கட்சி யாரு என்ன சொல்லு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை மறந்து விட்டேன். என்ன தெரியுமா? ஆடி பாடி கொண்டு அப்பாவுக்கு கஞ்சி எடுத்து கொண்டு வந்தேன். ஆமா அந்த நேரத்துல ஒரு ஆணவன் மயங்கி கிடந்தான். எவனோ ஒருத்த மயங்கி விட்டு போயிடுச்சு. காலை கட்டி போய்க்குது. எவன் மயக்கல் பண்ணா செத்து போய் நம்மளுக்கு நீ பாட்டு நம்மளுக்கு பார்த்து வைக்கிறேன். பாவமா தண்ணி வேண்டும் என்று தாகத்தோடு தவித்துக் கொண்டிருந்தார். அதனால அந்த கஞ்சி வாய்க்கு தண்ணி குடுத்தியா? கஞ்சி ஊத்தி ஊட்டிட்டானுங்கிறியா? சரி கஞ்சி நான் பட்டியா கிடக்குறேன். நான் அவன வரைட்டான்டியா? அப்பா நான் சிறு வயதுல இருந்து எது கேட்டாலும் நீங்க கொடுத்தீங்க. வாங்கி எதுவுமே இல்லை என்று உரைத்ததில்லை. இருந்தா கொடுப்பமா இல்ல அப்பா எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு அந்த ஆணவனை பிடித்திருக்குதப்பா. ஐயோ 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 நம்ம மானம் போச்சு வர ஜோதியா ராஜா. எப்படி நடுத்தல நான் உலகத்தோம் நான் எப்படி போவேன்? கல்ல போறியம்மா நல்லா இருக்கு. தெரியாதப்பா. அப்பா உன்னுடைய சம்மதம் இல்லாம எங்க திருமணம் நடக்க கூடாதுன்னு தான் அவரை அழைச்சுன்னு வந்திருக்கிறேன்பா. உன்னை என்ன பண்ண? அப்பா அப்படியெல்லாம் எப்படி இதை பண்ண சம்மதத்தோட தான் எனக்கு திருமணம் நடக்கணும்பா. அப்புறம் கேட்டு செய்வேன். சரி எங்கிறான் ஆளு வாட்டர் கேட்ட பார்க்கறானா? ஐயா என்னை வாழ்த்துங்க. கன்னடிக்காரன் நல்லா கிடையா? யாரு பண்ணிய? நான் இந்த நாட்டு இளவரசன். பணக்கார குடும்பம், நம்ம ஏழ்மையான குடும்பம். அவங்க ஏழை தொட எட்டாதுமா. இவர் என்ன காட்டி மொச்சு பார்ப்பேன். சொல்லுமா. எப்ப அண்ணாத்தா 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 இல்ல அனாதை என்பது அண்ணாதா ஒரு வார்த்தை. ஆமா தாய் தந்தை யாரும் கிடையாதா? எனக்கு தாய் தந்தை என்பது இல்லை. கூட பிறந்தவங்க யாரும் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. என்னுடைய தங்கை ஒருவள் இருக்கின்றாள். அவளால் தான் எங்கள் குடும்பமே பிரிந்து. நல்ல புண்ணிய. ஐயோ அவளை எப்படின்னா நீ எப்படி பண்ணணும்? ஐயோ வாங்க இருங்க அனுசரப்படாதீங்க இருங்க. ரொம்ப நல்லவங்க தெரியுமா? அவளால் தான் எங்கள் குடும்பமே பிரிந்தது. அவளை தேடிக்கொண்டு வந்து வரும் நேரத்திலே என்னால் நடக்க முடியவில்லை. தாகம் அதிகமாக இருந்து மயக்க நிலையில் இருந்து அந்த மயக்க நிலையில் இருக்கிற நேரத்தில் தாகத்துக்கு தண்ணி கொடுத்து என்னை காப்பாற்றது ஒரு
அவன் அங்காளம்மா அங்காளம்மா இறங்கிட்ட குஞ்சு கொடுவா குஞ்சு கட்ட கட்டிடுவா கோயில் கட்ட கட்டிடுவா பாயப்பா என் மொண்டாட்டி கொஞ்சம் வாயாடிப்பா நான் 2ஆம் காட்டம் ஏதோ குடும்பத்துக்கு தள்ளி வெட்டி மேய்ச்சும் போறேன் நான் வச்சு வச்சு கொட்ட துணுக்கு எம்மா தான் வச்சு கொட்டுறேன் எங்க ஏற்றி நீ மெலிச்சட மெல்லிச்சாக்கிறா அம்மா மெல்லிச்சாக்கிறா இடம் மாறிடும். ஐயா நான் நினைக்கிறேன் நீங்க இருவரும் போட்டி போட்டு நீங்க தான் சாப்பிடுறீங்க உங்க பிள்ளைக்கு எதுவுமே கொடுக்கறதில்ல பாரு எப்படி இருக்கு பாத்தா வினையும் ஊரப்பட்ட வினையும் தெரியுமா இருக்கா எப்ப நாங்க சாப்பிட்டாலும் விட்டு பாக்கணும் அப்படியா நீங்க சாப்பிடும்போது கறி வச்சாங்க என் பக்கத்தா வந்துட்டோம் அப்ப என்ன ஏறும் பெண்ணுக்கு கொஞ்சம் தாமா கொடுக்க வேண்டியது அது எனக்கு யாரு போடுவாங்க பார்த்தா தெரியுது நீங்க இருவரும் நீங்களே சாப்பிடுறீங்க வேணா பண கட்டிக்கமா என்ன பாக்கணும் ஒண்ணு பாக்குறேன் ஒண்ணு பாக்குறேன் இதை விட கொண்டுடு உன் மகளை வேணாப்பா நீ இரும்பிட்டாய் இரும்பல விரும்பிட்டோம் நீ விரும்பிட்ட ஆமா ஏதோ கண்ணு கணக்கா கல்யாணம் செய்து பாக்குற லக்காடி அம்மா குழந்தை தப்பா நினைக்காதம்மா கையை கொடுங்க நம்ம எப்ப ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவங்க நம்ம கையில் கத்துது வசதி அவர் வசதியானவர் நம்ம கையில் கத்துது இதோ மாலை மாலை மட்டும்தான் மாலை மாற்றிக்கொள்ள சொல்லி மரும்புல சம்பாதிச்சு மாலை போடுப்பான என் கழுத்துல போட்டியாப்பா 2 பேரும் கொட்டாய்க்க போடுவாங்க இதுவரை திருமண கல்யாணம் தெரியாது கழுத்துல போடுப்பேன் ஆடி மாசம் தள்ளுபடியா கண்ணும் பசும் ஓட்டிம்போ மேல கை வைக்கிற பச்சா நீ கழுத்துல மாலை போட சொன்ன என் மகள் கத்திரி போடு வயசான காலத்துல ஏதோ ஒரு வருஷத்துக்கு 2 பேருக்கு கொடுத்துரும் 2 வருஷத்துக்கு 2 அப்ப எதுயா ஆண் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு அதே போதியா ஆஸ்திக்கு ஆண் மகன் ஆஸ்திக்கு பெண் குழந்தை ஆனா பச்சை மிளகா ராஜத்தே ஏன்னு சொல்லக்கூடாது என் மகளுக்கு ஒண்ணு தெரியாது பார்த்துக் கொள்ள வேண்டும் மகளுக்கு முட்டி முட்டின்னு வருது ராஜா சாமியா கல்யாணம் சந்தோஷமா இருக்கட்டான் நம்ம பாத்துருவோம் 2 பேரும் குளிக்கலாம் வா முடிந்தது ஆனால் இருந்தாலும் தங்கையை பார்க்க வேண்டும் அழைத்து செல்ல வேண்டும் அது என்ன நடக்கிறது பார்க்க வேண்டும் பிறகுதான் எனக்கு சந்தோஷம்
போதுமா வர சந்தோஷமாக இருக்கின்றோம் நீ நானும். எப்படி எனக்கு இருக்க வேண்டும் ஒருவர் நீ பார்க்கவில்லை. இருவர் ஆடிப்பாடி செல்கிறார்கள். அதனால் பின்தொடர்ந்து பார்க்கின்றேன். பார்த்து விடலாம். கேட்கின்றேன். இவரோடு சேர்ந்து குடும்பத்தை பிரித்தாயே அதிகாரி அண்ணா நம் தந்தை இறந்ததற்கு நான் காரணமாக அந்த பாலியல் விஷம் கொடுத்தது யார்? அண்ணா சதிகாரன் சூழ்ச்சி செய்து நம் தந்தையை கொண்டிருக்காங்க. அண்ணா நம் நாட்டின் தளபதியாக என்ன தளபதியார் சூழ்ச்சி செய்தாரா? ஆமாண்ணா. ஆனால் அண்ணா அவர் உண்மையை நம்பிவிட்டோமே. இவருடைய தங்கையை கொலை செய்தவன் வந்தான். அப்படியா? அது எங்கு நம் தந்தைக்கு தெரிந்து அவருக்கு தண்டனை அளித்து விடுவார்கள் என்று பயந்து இப்பேற்பட்ட செயலை செய்தான். தந்தை இறந்த பிறகு என்னை சாட்டியால் வேட்டையாடி என்ன இந்த உண்மையை அவன் வாயாலே உரைத்தவன். எதுகுது? அப்படியா? அவர் தந்திரக்காரன் சாகசமாக நடித்து எங்களை அனைவருமே மனதில் இடைப்படுத்தி விட்டார். ஆனால் மதி வழங்கி விட்டோம். இப்படி உடனே செல்ல வேண்டும். அவரை அண்ணா அவன் உரைத்த வாக்கு உண்மையாக மலை மீது சென்று என் உயிரை மாய்த்துக் கொள்ளலாம் என்று சென்று என் உயிரை இவன் தான் காப்பாற்றினார். காப்பாற்றி நிறுத்தி மனதை பறிகொடுத்து அவரோடு வாழ வேண்டும் என்று முடிவெடுத்திருக்காங்க. அவர் கூறிய வார்த்தை நம்பி வாசித்த மாநில முன்னால் இருந்திருப்பதை உத்தமரை காப்பாற்றினார். காரணம் என்ன? நான் உன்னை தேடி வந்தேன். அப்படியா? ஆமா. மறுவழியிலே கால் அயற்சியாகிவிட்டது. தண்ணீர் தாகமாகிவிட்டது. என்னால் முடியவில்லை. மயக்க நிலையில் இருந்து விட்டது அம்மா. அப்படி அந்த நேரத்தில் இந்த நாட்டில் விறகுவெட்டி மகளாக பிறந்தவன் அவள் என்னை காப்பாற்றினார். காப்பாற்றிய பிறகு நாங்கள் இருவரும் ஒருவரும் ஆகிவிட்டோம். நாங்கள் இருவரும் என்னை காப்பாற்றிய உடனே நான் என்ன செய்தேன்? அவளை நான் காதலித்தேன். அவர்களை காதலித்தார். பிறகு நாங்கள் இருவரும் என்ன செய்தோம்? அவருடைய தாய் தந்தை சந்திக்க வேண்டும். அவரை சந்தித்து அவருடைய சம்பத்து பெற்ற பிறகுதான் திரும்ப செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தேன். அப்படியா? பிறகு அவர் தாய் தந்தையை சந்தித்தோம். சந்தித்த பிறகு அவர் மூலமாக
சரி, போகட்டும் விடுங்க. இந்த ரத்த கதையை உன் தாயை பார்த்து உரைக்கலாமே. அது மாறாக அண்ணா, இப்போதே அண்ணோட இல்லத்திற்கு சென்று அன்னையை பார்த்துவிட்டு உணவருந்திய பிறகு நாங்கள் வந்து சேர்ந்து போகலாம். அப்படியா? ஆமா, நாங்க அண்ணா போல